ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பெருமாள் தளிகை வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம செய்யலான்ட்டு எங்கள் வீட்டில் 2வது வாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி படையலுக்கான இதெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து ஒரு 1-1:30க்குள்ளெல்லாம் நல்ல நேரம்ட்டு அந்த நேரத்துலேயே படையல் செஞ்சிட்டோம். 6 விதமான சித்திரான்னம் வந்து நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 வடை, நம்ம உளுந்து வடையிலே வந்து வெங்காயம்லாம் போட்டு சும்மா படைக்க செய்வோம் இல்லையா, அதுவும் அப்புறம் வந்து நம்ம இது போட்டு மிளகு போட்டு செய்வோம் இல்லையா வடை மாலைக்கு, அதுவும் தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் மாவிளக்கு எப்போதும் எங்கள் வீட்டில் ஏற்றுறது பழக்கம். அப்புறம் கீரை சாப்பாடு அப்புறம் வந்து செஞ்சுருக்கேன். வடை பாயசம் சில பேர் செய்வாங்க, நான் வந்து இது மட்டும் தான் செஞ்சுருக்கேன். பாயசம் செய்யலை, சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சு இன்றைக்கி நல்ல விதமாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நாங்கள் நல்ல விதமாக நாங்கள் வெங்கடாஜலபதி வழிபட்டாச்சு இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் பூ வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் பூ இருக்கிறத பற்றியும் தெரியும். ஷார்ட்ஸில் நிறைய நான் போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம நிறைய பூ அரும்பு எப்படி கட்டுறதுக்கு நமக்கு என்ன டிப்ஸு, என்ன செஞ்சால் நிறைய பூ பூக்கும் இல்லையா, நமக்கு செலவு மிச்சம் தானே பூ வாங்குகிற செலவு. அதனால் நமக்கு வந்து அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம்ல, டைமும் சரி இதுவும் சரி. பூ வாங்குகிற டைம் வெளில போவோம், அந்த மாதிரி இது நம்ம பெருக்கிறதுனா 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்தில் கட்டிடலாம். நமக்கு ஃப்ரீயாகவும் பூ கிடைக்கிது இல்லையா. அந்த மாதிரி வீட்டில் வளர்க்கும் போது அதுக்கு என்ன செஞ்சால் நிறைய பூ அரும்பு கட்டுறதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் செய்து வந்து மல்லி அரும்பு, சந்தன முல்லை, இந்த மாதிரி முல்லை எல்லாத்துக்கும் இதே மெத்தடு தான். இப்போ இந்த மாதிரி காம்பை நடுவில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி முனையை மட்டும் உரி விட்டுறாமல் அந்த முனை வரைக்கும் துளிர்கிட்ட வரைக்கும் போயிட்டு நம்ம அப்படியே உரி விட்டுறணும். அதுவும் அரும்பு இருக்கிறத செய்ய வேணாம், லைட்டாக அப்போ தான் கட்டுது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக 4 நாள் கழிச்சு பூக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் செஞ்சு விட்டோம்னா நல்லா அரும்பு கட்ட ஆரம்பிச்சிரும். பூ பூக்கிறதுல செய்ய வேண்டாம். இப்போ நான் காமிச்சிருப்பேன், நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு செடியை ஒடிச்சு விட்றாம, ஏன்னா சிலப்போ முழுக்குன்னு ஒடிச்சிக்கும். கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கிட்டு தான் இதை நம்ம செய்யணும். ஆரம்பத்தில் செய்யும்போது ஒடிச்சிக்க தான் வாய்ப்பு இருக்குது, செய்ய செய்ய தான் நமக்கு பழக்கமும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மேலே நல்லா துளிர் விட்டு வந்து நல்லா கிளையாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறத உரி விட்டோம்னா அதுலேருந்து கிளையாக நமக்கு வந்து அரும்பு நிறைய பூ பூக்கும், நிறைய அரும்பு கட்டும். இது வந்து நம்ம எல்லா செடியும் அந்த மாதிரி அரும்பு வகை இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு விடும்போது நிறைய வந்து அரும்பு கட்டும், நமக்கு பிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாகவும் இருக்கும். தழை வந்து ரொம்ப மண்டாது, தழை மண்டுச்சுனாலே பூ அரும்பு கட்டுறது குறைஞ்சிரும். இதுக்கு வந்து நம்ம காய்கறி கீரைலாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதை வந்து கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு நம்ம வேஸ்டேஜ் கீரை காய்கறிலாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம தண்ணியை ஊற்றினா போதும். அந்த வேஸ்டேஜ்லாம் போட வேணாம், குப்பையில் போட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அதோட சத்து இதுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்புறம் உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து அவிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை கூட நம்ம வந்து ஆற வச்சுட்டு நம்ம செடிக்கு ஊற்றணும். சுட ஊற்றிடக்கூடாது, நல்லா ஆறின பிறகு தான் ஊற்றணும். அப்புறம் அதுலேயும் ஒரு டிப்ஸ் பாருங்கள், அது வந்து அந்த தண்ணி வந்து நம்ம கை முட்டி கால் முட்டிலாம் வந்து கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட நம்ம உருளைக்கிழங்கு இந்த அதாவது அவிச்சிட்டு குக்கரில் வச்சோ பாத்திரத்தில் அவிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம தொடர்ந்து கழுவ கை காலில் அந்த சுரன்னு இருக்க கை காலில் இருக்க பகுதியில் பார்த்தீங்களா முட்டிக்கிட்ட அதுவுமே கொஞ்சம் நல்லா வெளுக்கும், அந்த கருப்பு தழும்புலாம் போகிற மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அது பற்றி ஞாபகம் வந்தனால அதையும் சொல்லாமேன்னு சொன்னேன். இப்போ வந்து இப்போ பாருங்கள், அந்த காம்பு மட்டும் தெரிந்து பாருங்கள் செடியில். இந்த மாதிரி நல்லா உரி விட்டுறணும். முனையை வந்து உரிவிடக்கூடாது, முனையில் வந்து கொஞ்சோண்டு துளிர் இருக்கும் இல்லையா, 4-5 இலை, அதை மட்டும் விட்டுறணும். இப்போ பூ பாருங்கள், எனக்கு இந்த அளவு பூ கிடச்சிது. ஒரு 2 முழம் 3 முழம் கிட்ட வரும். அது வந்து நமக்கு காசு சேவ் தானே. இப்போ உங்களுக்கு நம்ம பணம் சேவ்ன்ற மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்குன்னு பூ பறிச்சோம் நம்ம கட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.